ஹலோ எவ்ரி ஒன், ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் ஜிசிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கே வந்திருக்கோம். இது வந்து ஒரு G+2 பில்டிங், அபவுட் ஒரு 2600 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி. இது லொகேட்டட் இன் பெரம்பூர். இந்த சைட்ல என்ன ஒர்க் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எக்ஸ்கவேஷன் பண்ணி வச்சிருந்த பிட்ல வந்து காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ் பண்ண போறோம். என்ன டைப் ஆஃப் கான்கிரீட்னு பாத்தீங்கன்னா M25 கிரேட். 1 part of cement is mixed with 1 part of M sand with 2 parts of coarse aggregates. 20 mm ஜல்லி தான் வந்து நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்ஸ்னு நம்ம அட்ரஸ் பண்றோம். உள்ளேயே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுனால எங்க கிட்ட வீடு கட்டணும்னு வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்களே வந்து ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டு கொடுத்து அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சாயிலோட சேஃப் பேரிங் கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணி என்ன ராட்ஸ் போடணும், என்ன டெப்த்ல போடணும், ஃபூட்டிங் பிட்லாம், டாப் மேட்டோட ராட் சைசஸ் என்ன, பாட்டம் மேட்டோட ராட் சைசஸ் என்ன, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நம்மளுக்கு சொல்லுவாரு. லைவா பார்க்கலாம் வாங்க. 9 inches லென்த்துக்கு 9 inches பிரெத்துக்கு வந்து நம்ம வந்து காலம் கட்டிட்டு இருக்கோம். ரிங்கும் வந்து 7 inch ஸ்பேசிங் விட்டு தான் நம்ம வந்து ரிங்ஸ் கட்டி இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. டே எடுத்துட்டு போயிட்டு நம்ம பிட்டு உள்ள பிளேஸ் பண்ண போறோம். அந்த பல்ல எடுத்ததுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிசிசி பெட் போடுவோம், அதாவது பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட். எதனால நம்ம இந்த பிசிசி போடுறோம்னா, சாயிலுக்கும் ஸ்டீலுக்கும் இருக்கிற டைரக்ட் கான்டாக்ட வந்து நம்ம கட் பண்றோம். இதுக்குதான் நம்ம இந்த பிசிசி பெட்டை போடுறோம். ப்ளீஸ் மேக் ஷுர் த பிசிசி பெட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரை. அப்புறம் தான் நீங்க வந்து உங்க காலம் எல்லாம் வந்து உள்ள பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வா அப்படியே வா. ஃபவுண்டேஷன் ராட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்க எடுத்திருக்க பிட்ல, இங்க எக்ஸ்கவேட் பண்ணிருக்க இந்த பிட்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணல. ஒரு 5 அடி பூமிக்கு கீழே நம்ம இதை புதைக்கிறதுனால சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கும். நம்ம இந்த சைட்ல யூஸ் பண்ற ஸ்டீல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ARS Fe550D CRS. CRSன்றது ஒன்றும் இல்ல, கரோஷன் ரெசிஸ்டன்ட். கட்ட போறது ஒரு வீடு, மெட்டீரியல்ஸ் வாங்கும் போதோ ஒரு சீப் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸும் நீங்க போடாதீங்க. அப்படி போடுறதுனாலதான் நிறைய பேர் வந்து 1800 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 2300 ரூபாய்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, விச் இஸ் ஹைலி ரிஸ்க். ஏன்னா உங்க பில்டிங் வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல செட்டில்மெண்ட் ஃபேஸ் பண்ணும். செட்டில்மெண்ட்னா பில்டிங் இறங்கிடும், தொங்க சான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ கன்சர்ன் சம்ஒன் ஹூ இஸ் ப்ரொஃபஷனல் இன் த ஃபீல்ட். தர லெவலுக்கு மட்டம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கன்சாலிடேட் பண்ணுவீங்க. கன்சாலிடேட்ன்றது ஒன்றும் இல்லை, கடப்பாறை எடுத்து உள்ள விட்டு சுத்தம் போதோ சாயில் வந்து உள்ள இறங்கிட்டே இருக்கும். அண்ட் தென் நீங்க அதுக்கு ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க அகைன் சாயில் ஃபில் பண்ணுவீங்க. இந்த லூஸ்லி பேக்டு சாயில் வந்து உங்களுக்கு வந்து டைட்டா பேக் ஆயிடும். ஒன்ஸ் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் சைட்ல என்ன நடக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஷூட் பண்ணி போட ட்ரை பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்கணும் நீங்க கட்ட போற வீட்டை பத்தி. அதான் இந்த எஜுகேஷனல் வீடியோ வந்து நாங்க போடுறோம். அண்ட் வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஆடியோ, ப்ராப்பரான வீடியோலாம் இருக்காது. பட் ஸ்டில் வி டூ அவர் பெஸ்ட். தேங்க்யூ.